டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிகைன் பக்தி சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதிக்கு அதிதேவதை வந்து குரு பகவான், உத்திரட்டாதிக்கு சனி பகவான், ரேவதிக்கு புதன். இந்த ராசியை பொறுத்தளவில் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வனாக்ஸ்ன்னு பேர். செலஸ்டியலில் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, செலஸ்டியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த அளவுக்கு தான் ஜாதகத்தை வந்து கால்குலேஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய சந்திர வட்டப்பாதையும் சூரியனுடைய வட்டப்பாதையும் வெட்டக்கூடிய இடம்தான் இந்த ஈக்வனாக்ஸ் சொல்லக்கூடிய மீனராசியும் கன்னிராசியும். இந்த மீனராசி அப்படின்றது வந்து காலபுருஷத்தில் 12வது இடமா இருந்தாலும் அந்த ஈக்வனாக்ஸ் அப்படின்றதுனால இந்த ராசியில் புதன் வந்து நீசமடைகிறார், சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலையும் இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனாலையும் இவங்க பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க, மற்றவங்களை கவரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய கண் ரொம்ப அழகாக இருக்கும், இவங்களுக்கு கண் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு உள்ள பிரச்சனைகளாக இருக்குது. இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஜென்ம சனி, அது மாதிரி 6ல் கேது, 4ல் ராகு, இதுதான் இந்த வருஷத்தில் இவங்களுக்கு நடக்க. அது மாதிரி 12ல் ராகு, 6ல் வந்து கேது, 4ல் குரு, ஜென்மத்தில் சனி. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டங்களை பார்க்கக்கூடிய ராசியாக மீன ராசி இருக்குது. ஜென்ம சனினாலும் இந்த ராசியை பொறுத்தளவில் பெரிய லெவலில் சனி பாதிக்காது அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இந்த ராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாக அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பிரச்சனைகள், உடல்நிலை கோளாறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், உடல்நிலை அசதிகள் இருக்கும், காரியங்களை தள்ளி போடுறது இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். இதில் நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, இவங்க 4 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, நீதிபதிகள் பல பேர் இந்த இதில் இருப்பாங்க, நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட மெரைனில் வேலை பார்க்குறவங்க நிறையா பேர் இந்த ராசியில் இருப்பாங்க. அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் அது மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி சர்வீஸ் ஓரியன்டான பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது மாதிரி இந்த எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ராசிக்கும் இது மாதிரி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் என்ன, இப்போ 5ஆம் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல. பட்டு கொஞ்சம் சிக்கல்களோடு இருந்தாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பார்வை வந்துடுது, உச்ச குரு பார்வை வந்துடுது. இதை காம்பன்சேட் பண்ணி பொருளாதார ரீதியாக அதை சரி பண்ணிடும். அது மாதிரி உடல் ரீதியாகவும் இந்த அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு படுத்தும். உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கும். அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே அந்த உடல் ரீதியாக உள்ளதெல்லாம் சரியாயிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மாறி மாறி இந்த வருஷம் வந்து பல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக உயர் படிப்பு உண்டு. உயர் படிப்பில் வந்து எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். அதுவும் வெளிநாடு போகிறவங்க செப்டம்பர் மாதத்துக்கு மேலே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேருக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே ஜூலை மாதத்துக்குள்ளே போட்டித் தேர்வில் ஜெயிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜூலை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த பல பேர் வீடு வாகனங்கள் வாங்குவாங்க. இதே பீரியடில் வீடு வாகனங்கள் அமையறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பெண்களாக இருந்தால் நகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 12ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால பல பேர் வீட்டில் சுப காரியங்கள், கல்யாணம், வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், காதுகுத்து, இது மாதிரி நல்ல சுப காரியங்கள் நடக்கிறது, சுப காரிய செலவினங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னங்க கெட்டதுன்னு சொல்லிட்டு ஆமாங்க, அது தொழில் ரீதியாக, இது வந்து வீட்டில் குடும்ப ரீதியாக இது என்ன விதமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த நல்ல பலன்கள்னு சொல்லும் போதே அது விரயஸ்தானத்துக்கு அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு காசு செலவினங்கள் தானே ஆறுது. அதே இதெல்லாம் வந்து நீங்கள்
புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள் தான் நடக்க போகிறது. உடல் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எலும்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், சிறுநீரக கோளாறுகள் வரும், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது தொடர் மருத்துவமாக இருக்கும். தொடர் மருத்துவமாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் அதை எடுங்க. எடுத்தீங்கன்னா தான் இதுலேருந்து கொஞ்சம் தொடர் மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்து ட்ரீட் பண்ணால் சரியாக போயிடும். நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உழைப்பாளிக்கு அதிபதி சனி பகவான். ஆனால் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ணாதவங்க இனிமேல் பண்ணுறத வந்து முயற்சி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணாலும் சரியாக போயிடும். சனி பகவானுடைய ப்ராப்ளம் சரியாக போயிடும். இப்போ உடல்நிலை கோளாறு இருக்கும், அது சனி பகவான் சரி பண்ணிடுவார் அப்படின்னு அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, இல்லை அது மாதிரிலாம் நீங்கள் உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்தீங்கனாலே இதுலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பொதுவாக சிவபெருமானை, ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். சிவபெருமானை வணங்குனீங்கனாலே பிரதோஷம் விரதம் இருங்கோ. மாதத்துக்கு 2 பிரதோஷம் வரும். ஒவ்வொரு பிரதோஷமும் விரதம் இருந்துட்டு ஒரு வேளை சாப்பிடுங்க. பிரதோஷ பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த சாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, ராத்திரி வந்து அரை வயிற்றுக்கு சாப்பாடு. அரை வயிறு எப்படி சார் நான் அளவு கண்டுபிடிக்கிறது? எனக்கு அரை வயிறு அளவு தெரியாதே, கொஞ்சம் கூட குறைச்சி போயிடுச்சு இப்படிலாம் கேட்குறாங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் 5 இட்லி சாப்பிட்றாங்க, 6 இட்லி சாப்பிட்றாங்க வந்தால் 3 இட்லி சாப்பிடுங்க, அதான் அரை வயிறு. வெளியில் தானே இருக்குது. வயிறு ஃபுல் வயிறுன்னு என்ன சொல்கிறோம்? 10 தோசை சாப்பிட்றோம். அப்போ 10 தோசை சாப்பிட்டா வயிறு ரொம்பிடுது. அப்போ ஃபுல் வயிறு 10 தோசை, அரை வயிறுனா 5 தோசை தான். அது மாதிரி அரை வயிறுக்கு சாப்பிடுங்க. இதை கணக்கு பண்ணி நீங்கள் எப்போ எவ்வளோ சாப்பிடுங்களோ அதில் அரை வயிறு சாப்பிடுங்க. பிரதோஷ விரதம் இது மாதிரி இருந்து வந்தாலே இந்த வருஷங்களில் மிக மிக நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வெற்றியும் அடைய முடியும். உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி தரும். அனைவருக்கும் இந்த வருடம் விஸ்வாவசு வருஷம் மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி பிகைன் பக்தி சேனல் சார்பாகவும் என் நண்பர்கள் அனைவர் சார்பாகவும் உங்களிடம் வேண்டிக்கொண்டு இறைவனிடம் வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.